ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பற்றி என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு அது சம்பந்தமான ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதால என்னோட பிஸ்னஸ் உலகத்தில் நான் கற்றுக்கொள்கிற நல்ல பல விஷயங்களை பிஸ்னஸ் பண்ணுற மற்றவங்களுக்கும், முக்கியமாக சிறு தொழில் பண்ணுற மற்றவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுற நோக்கத்தோட த பிஸ்னஸ் ஹப் என்கிற வாட்ஸ்அப் குழு ஒன்றை உருவாக்கி அதில் சிறு தொழில், சுய தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இலவசமாக இணைஞ்சு வியாபாரம் செய்வதற்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு சேர்த்து தான் இந்த வீடியோ. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை சுற்றி பார்க்குறோம், பயன்படுத்துகிறோம். ஆனால் ஒரு பொருள் எப்படி வேலை செய்யுது, அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அங்கே தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வருது. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன? ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கிறது ஒரு பொருளை அல்லது ஒரு சிஸ்டத்தை அதோட பாகங்களாக பிரித்து அது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, எப்படி வேலை செய்கிறதுங்கிறத புரிஞ்சிக்கிற ஒரு கலை. இது பொறியியலாளர்கள், விஞ்ஞானிகள், ஏன் சில நேரம் கம்ப்யூட்டர் ஜீனியஸ் கூட பயன்படுத்துகிற ஒரு உத்தி. ஒரு பொருள் அல்லது மென்பொருள் வெளியே வந்த பிறகு அதை உருவாக்குனவங்க யாருன்னு தெரியாமலோ அல்லது அவங்க கிட்ட அசல் வடிவமைப்பு இல்லாமலோ இருக்கும்போது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ரொம்பவே பயன்படுது. இது ஒரு புதிரை விடுவிக்கிற மாதிரி. இதை இன்னும் எளிதாக சொல்லணும்னா, ஒரு கடிகாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க அதை ஒன்று ஒன்றா பிரித்து பார்த்து ஒவ்வொரு பல்லும் எப்படி அடுத்த பல்லோட தொடர்பு கொள்ளுதுன்னு பார்க்கறது தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். சரி, இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஏன் முக்கியம்னு பார்ப்போமா? இது புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ரொம்பவும் சிறந்தது. ஏற்கனவே இருக்கிற ஒரு பொருளோட வடிவமைப்பை புரிஞ்சுக்கிட்டா அதை இன்னும் சிறப்பாக எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சுக்கலாம். சில சமயம் அதை விட ரொம்ப புதுமையாக ஒன்றை கூட உருவாக்கலாம். அடுத்த விஷயம் என்னென்னா, ட்ரபுள் ஷூட்டிங்கிற பழுது நீக்கிறது மற்றும் மெயின்டெனன்ஸுங்கிற பராமரிப்பு இது சம்பந்தமானது. ஒரு இயந்திரமோ அல்லது ஒரு சாஃப்ட்வேரோ சரியாக வேலை செய்யலைன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலமாக எங்கே பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி சரி பண்ணலாம். அடுத்தது போட்டித்தன்மைங்கிற காம்படிஷனுக்கு இது ரொம்பவும் அவசியம். போட்டியாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு நிகராக அல்லது அவங்கள விட சிறப்பாக பொருட்களை உருவாக்குறதுக்கும் இது உதவும். இவ்வளவு ஏன், சிஸ்டம் செக்யூரிட்டி இன்ஜினியரிங் துறையில் நான் பயணிக்கிறதால எனக்கும் இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தட் அடிக்கடி தேவைப்படுது. அதாவது செக்யூரிட்டிங்கிற மென்பொருள் பாதுகாப்பில் ஒரு வைரஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் முக்கியமான ஒரு கருவி. சரி, அடுத்த கட்டமாக சுய தொழில் செய்கிறவங்களுக்கு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் எப்படி உதவுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல உங்கள் போட்டியாளரை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் போட்டியாளர்கள் என்ன தயாரிப்புகளை விற்கிறாங்க, அவங்க சேவை எப்படி இருக்குது, அவங்க ஏன் வெற்றி பெறுறாங்க, இந்த கேள்விகளுக்கு பதிலை தேடுங்க. ஒரு போட்டியாளர் வெற்றிக்கு என்ன காரணம்னு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சு பாருங்க. உதாரணமாக, ஒரு பிரியாணி கடை ஏன் இவ்வளவு கூட்டமாக இருக்குன்னு பார்த்தா அதோட சுவை, விலை, சர்வீஸ், பேக்கிங்னு பல விஷயங்கள் இருக்கலாம். இதை பிரித்து பார்த்து உங்கள் கடையில் எப்படி இன்னும் சிறப்பாக செய்யலாம்னு யோசிக்கலாம். அவங்க எந்த மார்க்கெட்டிங் உத்திகளை பயன்படுத்துகிறாங்க, எந்த சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு கவனிங்க. அடுத்தது, வாடிக்கையாளர் தேவைகளை கண்டிப்பாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். மக்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட பொருளை அல்லது சேவையை விரும்புகிறாங்க, அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன? உங்கள் வாடிக்கையாளர் கருத்துக்களை, புகார்களை, பாராட்டுகளை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சு பாருங்கள். அவங்களுக்கு உண்மையிலேயே என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டா உங்கள் தயாரிப்பையோ அல்லது சேவையோ மேம்படுத்தலாம். உங்கள் தயாரிப்பை எப்படி மேம்படுத்துறதுன்னு பார்ப்போமா? உங்கள் தயாரிப்பில் என்ன குறைபாடு இருக்குது, அதை இன்னும் எப்படி சிறப்பாக்கலாம்? ஒருவேளை ஒரு கார் மெக்கானிக் கடை வச்சிருந்தா வாடிக்கையாளர் ஏன் ஒரு குறிப்பிட்ட கடையை மட்டும் மீண்டும் மீண்டும் தேடி போகிறாங்க? அங்குள்ள மெக்கானிக்கோட அறிவு, பயன்படுத்தப்படுற உதிரி பாகங்களின் தரம், வாடிக்கையாளரிடம் பேசும் விதம், வேலை செய்யும் வேகம் போன்ற அம்சங்களை பிரித்து பார்த்து உங்கள் சேவைகளில் அவற்றை எப்படி சேர்ப்பது அப்படிங்கிறத யோசிக்கலாம். அடுத்ததாக, மற்றவங்க செஞ்சிருக்கிற வெற்றிகரமான வணிக மாதிரிகளை புரிஞ்சுக்கிட்டு அதை உங்கள் வணிகத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கலாம். புதிய வாய்ப்புகளை உருவாக்குங்க. ஏற்கனவே இருக்கிற ஒரு பொருளை புரிஞ்சுக்கிட்டு அதை இன்னும் மலிவான விலையில் அல்லது புதுமையான அம்சங்களோட எப்படி தயாரிக்கணும்னு யோசிக்கலாம். ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கிறது வெறும் காப்பி அடிக்கிறது இல்லை, அது ஒரு ஆழமான பகுப்பாய்வு, அதாவது அனலைசிஸ். அதில் இருந்து பாடங்களை கற்றுக்கிட்டு உங்கள் சொந்த வணிகத்துக்கு புதிய உத்திகளை உருவாக்குறது தான். உங்களுடைய அனுபவத்தையும் அறிவையும் பயன்படுத்தி ஏற்கனவே வெற்றிகரமான விஷயங்களை புரிந்துக்கிட்டு அதை விட சிறந்த ஒன்றை உருவாக்க இது உதவும். உங்கள் எல்லாருக்கும் ஐஃபோனை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதோடைய ஓனர் யாருன்னா ஸ்டீவ் ஜாப்.
அவர் ஆப்பிள் அப்படிங்கிற நிறுவனத்தோட உரிமையாளர். அவரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பார்ப்போமா? அவர் முழு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் நிபுணர் இல்லாவிட்டாலும் அவரும் ஆப்பிள் நிறுவனமும் இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அணுகுமுறையை பல வழிகளில் பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் அவங்கள வெற்றி பாதைக்கு கொண்டு வந்தது. 1979 ஸ்டீவ் ஜாப்ஸ் செராக்ஸ் நிறுவனத்தோட ஃபார்ம் லேப்ஸுக்கு போனார். அங்கே செராக்ஸ் ஆல்டோ அப்படிங்கிற கணினியை பார்த்தாரு. அந்த கணினியில் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கூடவே மவுஸ் அப்படிங்கிற ஒரு புதிய சாதனத்தையும் பார்த்தாரு. அந்த தொழில்நுட்பங்கள் அப்போ உலகத்துக்கு தெரியாத ஒரு புது விஷயம். ஜாப்ஸ் அதை பார்த்து பிரமிச்சு போனார். அந்த கான்செப்டுகளை அப்படியே கொப்பி அடிக்காம அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இன்னும் சிறப்பாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி எப்படி உருவாக்கணும் யோசிச்சாரு. செராக்ஸ் ஆல்டோ $1,00,000 மதிப்புள்ள ஒரு ஆராய்ச்சி கணினி. அதை ஒரு சாதாரண மனிதனுக்கு பயன்படுத்தணும்னு நினச்சி அதோட அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை இன்னும் எளிமையாகவும் அழகாகவும் ஆப்பிள் மேக்கின்டோஸ் அப்படிங்கிற ஒரு கணினியில் கொண்டு வந்தார். அதே போல் ஐபோட் வெளியான போது மற்ற MP3 பிளேயரை விட இது ஏன் இவ்வளவு சிறப்பாக இருக்குதுன்னு பார்த்து அதோட எளிமையான இன்டர்ஃபேஸ் மற்றும் ஐடியூன்ஸ் உடன் ஒருங்கிணைப்புன்னு பல விஷயங்களை உருவாக்கினாங்க. ஐஃபோன் கூட ஏற்கனவே இருந்த ஸ்மார்ட் ஃபோன்களில் இருந்த குறைபாடுகளை புரிஞ்சுக்கிட்டு அதை சரி செஞ்சு மக்கள் விரும்புகிற மாதிரி ஒரு தனித்துவமான அனுபவத்தை கொடுத்தது. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு விஷயத்தை பார்த்து அதோட பின்னாடி இருக்கிற தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை இன்னும் மேம்படுத்தி மக்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுத்தாரு. இதுவும் ஒரு விதமான ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான். அவர் நல்ல கலைஞர்கள் காப்பி அடிக்கிறாங்க, சிறந்த கலைஞர்கள் திருடுறாங்க என்று சொன்னது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் கருத்துடனும் தொடர்புடையது. அவர் ஒரு விஷயத்தை திருடுவது அப்படின்னு சொன்னது அதை அப்படியே நகல் எடுப்பது இல்லை, மாறாக அதன் ஆழமான சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை முற்றிலும் புதியதாகவும் மேம்படுத்தப்பட்டதாகவும் உருவாக்குவதையே குறிக்கும். எங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் அன்புடன் ஜம்ஷீத் ஹாதி.